பிரான்சில் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் ஏஆர்எஸ்ஏ எனப்படும் வருமான ஆதரவு தொகை மற்றும் செயல்பாட்டு போனஸ் ஆகியவற்றை கணக்கிடுவதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ விசாரணை கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. அதுக்கமைய புதிதாக பெற்றோராகும் தம்பதியினர் 1ஆம் தேதி முதல் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடுதல் பிரசவ விடுப்பு காலத்தின் போது வழங்கப்படும் கொடுப்பனவுகள் இனி அவர்களது வருமானமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த மாற்றமானது காஃப் மற்றும் எம்எஸ்சி ஆகிய சமூக பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் காலாண்டு வருமான பிரகடனங்களை முறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போதுள்ள மகப்பேறு மற்றும் தத்தெடுப்பு விடுப்பு விதிகளுக்கு நிகராக இது மாற்றப்பட்டுள்ளது. இனிமேல் இந்த விடுப்பு கால கொடுப்பனவுகள் அனைத்தும் நிகர சமூக தொகை கொள்கையின் அடிப்படையில் பயனாளிகளால் தங்களின் வருமான பிரகடனத்தில் கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டும் என்று அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஏஆர்எஸ்ஏ திட்டத்தில் செய்யப்படும் பெரிய சீர்திருத்தம் அல்ல எனவும் புதிய சமூக உரிமை திட்ட இணைப்பிற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொழில்நுட்ப ரீதியான மாற்றம் மட்டுமே என்று பிரெஞ்சு அரசு விளக்கமளித்துள்ளது. பயனாளிகள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த விடுப்பு கொடுப்பனவுகளை காலாண்டு படிவங்களில் சரியாக குறிப்பிடுவதன் மூலம் எதிர்காலத்தில் கணக்கீட்டு தவறுகள் மற்றும் தேவையற்ற நிர்வாக சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.